வணக்கம் நண்பர்களே. இன்று வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது பவர் ட்ரெயின் என்றால் என்ன? என்ஜின் முதல் வீல் வரை சக்தி எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பவர் ட்ரெயின் என்றால் என்ன? பவர் என்பது என்ஜின் உருவாக்கும் சக்தி. ட்ரெயின் என்பது அந்த சக்தியை கொண்டு செல்லும் ஒரு அமைப்பு. நார்மலா நம்ம ட்ரெயின்னா என்ன ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜின் இருக்கும். என்ஜின் வந்து நம்ம பேசஞ்சர் பெட்டிங் எல்லாம் இழுத்துட்டு போகும். அந்த மாரி இங்க வந்து என்ஜின்ல உருவாகுற சக்திய வீல் வரைக்கும் கொண்டு போறதுக்கு அமைப்புக்கு தான் பவர் ட்ரெயின்னு சொல்றோம். பவர் ட்ரெயின்ல என்னென்ன பகுதிகள் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜின், கிளட்ச், கியர் பாக்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல், ஆக்சில், அப்புறம் வீல். இதில் பாருங்க இன்ஜின் இங்கே இருக்கு. இன்ஜின்லேருந்து கிளச்சுக்கு பவர் போகும். பவர் கிளச்லேருந்து கியர் பாக்ஸ் போகும். கியர் பாக்ஸ்லேருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலியமா நம்ம டிஃபரன்ஷியலுக்கு வரும். டிஃபரன்ஷியல்லேருந்து ஆக்சில் ஷாஃப்ட் மூலியமா வீலுக்கு போகும். இதை ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோ மூலியமா பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. The engine generates torque, which passes through the clutch to the transmission. The transferential adjusts the torque and sends it down the drive shafts to the differential, propelling the vehicle. அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். இன்ஜினோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இன்ஜின் வந்து ஃபியூவலை எரித்து மெக்கானிக்கல் பவரை உருவாக்குகிறது. ஆனால் இன்ஜின் மட்டும் இருந்தால் வாகனம் நகராது. அந்த சக்தியை வீலுக்கு அனுப்ப பவர் ட்ரெயின் தேவை. நம்ம இன்ஜினை பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் வீடியோ லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிளச்சோட வேலைன்னு பார்த்தோம்னா, மேனுவல் வெஹிக்கிளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குது, ஆனால் மேனுவலில் தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி கிளச் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் இன்பில்டாகவே கிளச்சு கியர் பாக்ஸ்குள்ளேயே செட் பண்ணியிருப்பாங்க. இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸை தேவைக்கேற்ப இணைக்கவும் பிரிக்கவும் இது பயன்படுகிறது. அடுத்து கியர் பாக்ஸோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஜின் எப்போதும் ஒரே டார்க் மற்றும் ஸ்பீடில் வேலை செய்யாது. கியர் பாக்ஸை யூஸ் பண்ணி தேவைக்கேற்ப நம்ம டார்க்குனா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கியரில் லோடு இழுக்கிற மாதிரி ஹில்ஸ் எல்லாம் போகும்போது யூஸ் பண்ணுவோம். ஸ்பீட்னா நார்மலில் நம்ம 5th 6th ஸ்பீடில் போகும்போது யூஸ் பண்ணுறது ஸ்பீடுக்காக. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வீலுக்கு அனுப்போம் பவரை. இது மாதிரி கியர் யூஸ் பண்ணும்போது இந்த பெரிய கியர் சின்ன கியரை ரொட்டேட் பண்ணும்போது ஸ்பீடு கிடைக்கும். சின்ன கியர் பெரிய கியரை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு டார்க் கிடைக்கும். அடுத்து டிஃப்ரென்ஷியல் வேலை பார்த்தோன்னா, இது அதிகமாக நம்ம டர்னிங்கில் தான் டிஃப்ரென்ஷியல் அதிகமாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது மூலிமா டிரான்ஸ்மிஷன்லேருந்து இங்கே சப்ளை கிடைக்கும். இது பெருசு ஒரு வீலு. அடுத்து ஒரு சின்ன இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இடது மற்றும் வலது வீல் வெவ்வேறு வேகத்தில் சுழல பயன்படும். இந்த வேக வித்தியாச டிஃபரன்ஷியல் உருவாக்குகிறது. இதனால் வெஹிக்கிள் ஸ்மூத்தாக டர்ன் செய்ய முடிகிறது. அடுத்து ஆக்சிலின் வேலை பார்த்தோன்னா, கியர் பாக்ஸ் அல்லது டிஃபரன்ஷியல் இருந்து சக்தியை வீலுக்கு கொண்டு செல்கிறது. இதுவே வீலை சுழல வைக்கிறது. நம்ம கியர் பாக்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியலுக்கு வர சக்தியை டிஃபரன்ஷியல்லேருந்து வீலுக்கு கொண்டு போவோம். இங்கே தான் வீல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாஃப்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியலில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே ரொட்டேட் ஆகும்போது வீல் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். அடுத்து பவர் ட்ரெயினோட வகைகள்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்குது, ரியர் வீல் டிரைவ் இருக்குது, 4 வீல் டிரைவ் இருக்குது, ஆல் வீல் டிரைவ் இருக்குது. இது மாதிரி 4 விதமான டிரைவிங் இருக்குது பவர் ட்ரெயினில். நம்ம ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மேக்ஸிமம் சின்ன வண்டிங்களில், பெரிய வண்டிங்களையும் சில வண்டிகளில் இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலு. பெரிய பெரிய வண்டிங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்கார்பியோ, தார், அப்புறம் டொயோட்டா இனோவா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் வீல் டிரைவ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 4 வீல் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கிள், அப்புறம் நம்ம இந்த மாதிரி இதுலேயுமே இப்போ தார், அப்புறம் சில ஸ்கார்பியோலாம் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவும் வருது. ஆல் வீல் டிரைவும் பார்த்தீங்கன்னா இந்த இவி வெஹிக்கிள் அந்த மாதிரி இதெல்லாம் ஆல் வீல் டிரைவும் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு அமைப்பிற்கும் தனித்தனி பயன்பாடுகள் உள்ளன. ஏன் பவர் ட்ரெயின் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜினில் வந்து பவர் உருவாகும், அதை வீலுக்கு கொண்டு செல்லும், அதுக்காக பயன்படுகிறது. அப்புறம் இதனால நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டிங்களுக்கு. வண்டி ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதிக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதிக சேஃப்டியும் இதில் இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் இதோட முடியுது. மற்றும் ஒரு டாப்பிக்கில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.